Hi friends, welcome back to Anira Trends. In the tutorial na Tamil la podlan iruken. Idu enna bracelet making with simple square knot macrame. Okay. இதுக்கு வந்துட்டு thread, beads, இந்த மாதிரி clip, அப்புறம் ஒரு macrame board இல்லைனா நார்மல் நீங்க வச்சிருக்க ஏதாவது ஒரு ட்ரேல கூட ரெண்டு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த மாதிரியான thread யூஸ் பண்ணலாம்னா இந்த நார்மல் காட்டன் thread நம்ம எம்ப்ராய்டரியில யூஸ் பண்றது. இல்லனா இது வந்து 1.5 mm satin ribbon. இதுவும் மார்க்கெட்ல நிறைய கிடைக்குது. நீங்க இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்ல மேக்ராமிக்னே தனியா மெட்டீரியல் இருக்கு. பட் நான் இங்க பெங்களூர்ல எனக்கு வந்து அவ்ளோ ஈஸியா அந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது இல்ல. சோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தரேன். இது என்னன்னா வந்துட்டு நார்மல் silk thread நாம யூஸ் பண்றோம் இல்லையா, silk thread ஜுவல்லரியில அந்த silk thread ஒரு 5 strands அந்த மாதிரி எடுத்துட்டு அது வந்து ஃபுல்லா glue அப்ளை பண்ணி நான் இப்படி ஒரு திக்கான thread-ஆ வச்சிருக்கேன். ஓகேவா? either you can use this 1.5 mm satin ribbon or this kind of silk thread stick together or this flowers embroidery okay thread. அப்புறம் இதுக்கு வந்துட்டு beads அப்புறம் clip அப்புறம் ஒரு போர்டு உங்களுக்கு தேவைப்படும். அந்த போர்டு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க, ட்ரே. அந்த ட்ரேல ரெண்டு சைடும் வந்து நீங்க உங்க இத ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். சோ என்னோட மெயின் thread வந்து beads ஓட என்னோட ட்ரேல செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா working thread. இது வந்துட்டு ஒரு 50 cm எடுத்துர்க்கேன். இது வந்து உங்களோட பிரேஸ்லெட்டோட லெந்த்க்கு பொறுத்து வேரி ஆகும். ஓகேவா? இது வந்துட்டு நார்மலா இங்க வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நார்மலா நம்ம எப்படியோ ஒரு நாட் போடுவோம் அது மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டு உங்களோட working thread வந்து சென்டர் ஆஃப் தி thread வந்து இங்க இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நாம வந்து ஸ்கொயர் நாட் போட ஆரம்பிக்கலாம். ஸ்கொயர் நாட்ங்கிறது மேக்ரமில இருக்க பேசிக் நாட். இதுக்கு வந்துட்டு நீங்க லெஃப்ட் சைடு இப்படி இந்த 4 ஷேப்ல எடுத்து இங்க வச்சுக்கோங்க. சேம் டைம் ரைட் சைடுல இருக்கிறத வந்து இது மேல இந்த லெஃப்ட் சைடு thread மேல போட்டு working threadல கீழ போயிட்டு வெளியில கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ வந்து இத நீங்க டைட் பண்ணிடணும். சிமிலர்லி இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு thread எடுத்திருக்கேன். சாரி, ரைட் சைடு thread எடுத்திருக்கேன் ஓவர் தி சென்டர் thread. இது வந்துட்டு லெஃப்ட் சைடு thread வந்து ரைட் thread மேல வந்து கீழ போணும். கீழ போய் இங்க இருக்கல ஒரு லூப் எடுத்திருக்கோம்ல அந்த வழியா எடுத்துட்டு நீங்க வெளியில கொண்டு வரணும். இதுதான் ஒரு 1 full square knot. ஓகேங்களா? இப்படி இதை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. லைக் 4 ஷேப். இந்த ரைட் சைடு thread வந்து லெஃப்ட்டுக்கு மேல போய் சென்டர் threadல போய் இந்த லூப்ல வெளியில எடுக்கணும். ஓகேவா? இதே மாதிரி மாறி மாறி நீங்க செஞ்சுட்டு வரணும். இப்ப இதை இப்படி வச்சுட்டு இந்த thread கீழ போய் over the right thread under the center thread and take it out. Here completes the second side left side thread மேல போகுது. இது வந்து over this right thread under the working thread and take it out. Same way இந்த சைடு பண்ணுங்க. அவ்வளவுதான். 4 ஷேப்ல வச்சுக்கோங்க. இது வந்துட்டு over the thread under the right thread and take it out through this loop. அவ்வளவுதான். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு bead ஆட் பண்ணி செய்ய வேண்டியதான். 4 ஷேப்ல இத வச்சுக்கோங்க. இது over this thread under this working thread and take it out. அதே இந்த சைடு பண்ணனும். 4 ஷேப் வச்சிட்டு over this working thread under this
மெயின் த்ரெட் அண்ட் டைட் இட். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களோட பிரேஸ்லெட்டை சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு மேபி கஷ்டமாக இருக்கும் பிகினர்னா, பட் இது ரொம்ப ஈஸி. பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இன் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கடகடன்னு ஈஸியாக பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அவ்வளோ பண்ணிவிட்டு அதோட அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக கடகடன்னு முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உங்களோட சில்க் த்ரெட் பேங்கிளில் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு ப்ளூ கலர் பேங்கிள் நினைக்கிறேன், அதில் வந்து நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் என்னோட லிங்க்ல நான் வந்து அது கொடுக்குறேன். இப்போ இங்கே மேலே வந்து ஒரு 2 டைம் நான் ஒரு ஸ்கொயர் நாட் போட்டேன். ஸோ கீழேயும் அதே மாதிரி போட்டு நான் இந்த பிரேஸ்லெட்டை முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஆக்சுவல் மேக்ரமி த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து நைலான் த்ரெட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குற வீடியோஸில் அதை கட் பண்ணி பர்ன் பண்ணிடுவாங்க. பட் ஹியர் வந்து நம்மளுக்கு இங்கே இந்தியாவில் அந்தளவுக்கு இந்த மைக்ரோ மேக்ரமியோட த்ரெட்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற காட்டன் த்ரெட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கலண்டு வராது. எய்தர் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஊசியில் வந்துட்டு இதை கோர்த்துட்டு இதை உள்ளே வச்சுட்டு நீங்கள் அப்படியே அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். பட் வந்து ஈஸியான வே என்னன்னா கம் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது கண்டிப்பாக வராது. கொஞ்சம் இப்போ நான் வந்து இதில் பீட்ஸ் என் பீட் ஆட் பண்ணுறேன். என் பீட் ஆட் பண்ணி இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்குவோம். ஓகேவா? எவ்வளோ எண்டில் போட முடியுமோ அவ்வளோ எண்டில் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எகெயின் உள்ளேயும் ஒரு நாட், ஐ மீன் போத் த எண்ட் ஆஃப் தி பீடும் நாட் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் போட்டால் இது நல்லா ஹேங் ஆகுது. ஓகேங்களா? இது வந்துட்டு நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன், ஐ மீன் அந்த கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நேரத்தில் அந்த க்ளூ ட்ரை ஆகிட்டு அது ஒட்டிக்கும். இது வந்துட்டு நீங்கள் ஈக்குவலாக வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு கீழே வச்சுக்கலாம். ஏன்னா இப்படி கையில் இப்படி ஹேங் பண்ணும்போது இது கையில் இப்படி நம்ம போட்டிருக்கும் போது இது வந்துட்டு அழகாக தெரியும். ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்ததுன்னா இது வந்து நல்லா ஒரு லட்கான் மாதிரி இது ஒரு அழகாக தொங்கிட்டு இருக்கும். ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போது இந்த 2ஐயும் சேர்த்து வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு வெயிட்டான ஒரு பொருள் வச்சுக்கணும். கீழே எனிதிங் லைக் இந்த மாதிரி வச்சுட்டா கூட ஓகே. இது மூவ் ஆகாமல் இருக்கணும். மேலே வந்துட்டு ஓரளவுக்கு லென்த் இருக்கிற அளவுக்கு ஒரு லைக் 15 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு லென்த் இருக்க அளவுக்கு எடுத்துட்டு கீழே எப்படி ஃபுல் லென்த் ஆஃப் தி மேக்ரமி பிரேஸ்லெட் எப்படி ஸ்கொயர் நாட் பண்ணணுமோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நான் அதில் சொன்ன மாதிரியே இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ போட்டுட்டு here is my finished bracelet. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இது ஒரு 3 ஸ்கொயர் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். இங்கே இந்த ஹேங்கிங் பீட்ஸ் அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் நாட் போட்டு முடிச்சு க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. Till then, take care friends. Bye bye.